எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வெப்சைட்டோட மூல மாதிரி வேலை செய்யற ஒரு ஏபிஐய எக்தம் ஸ்கிராச்ல இருந்து, அதாவது பூஜ்யத்துல இருந்து எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். கோடிங்ல ஒரு சின்ன ஹெலோ வேர்ல்ட் சொல்றதுல ஆரம்பிச்சு ஒரு முழுமையான வெப் அப்ளிகேஷனுக்கு அடித்தளம் போடுற வரைக்கும் வாங்க இந்த பயணத்துல ஒண்ணா போலாம். சரி, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வெப்சைட்ல போய் லாகின் பட்டனை கிளிக் பண்றீங்க. ஆனா அந்த ஒரு கிளிக்குக்கு அப்புறம் ஸ்கிரீனுக்கு பின்னால என்னெல்லாம் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த மேஜிக்கை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்க போறோம். அந்த லாகின் பட்டனுக்கு பின்னால நடக்கிற அந்த மேஜிக்கை புரிஞ்சிக்க நாம முதல்ல ஒரு 3 முக்கியமான ஆளுங்களை சந்திக்கணும். 1 கிளையண்ட், 2வது சர்வர், 3வது இவங்க 2 பேருக்கும் நடுவுல செய்தி கொண்டு போற ஒரு வெயிட்டர். இவங்க 3 பேர் தான் நாம பார்க்குற இன்டர்நெட்டோட ஆணிவேர. ரொம்ப சிம்பிள். இங்க கிளையண்ட்டுங்கிறது யாருன்னா அது உங்க பிரவுசர் தான். அதுதான் தகவலுக்காக கேக்குது. அப்போ சர்வர்னா என்ன? அது அந்த தகவல் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். அது பதில் சொல்லுது, நீங்க கேக்குறீங்க, அது கொடுக்குது. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, அப்போ இந்த ஏபிஐனா என்னன்னு கேக்குறீங்களா? அத ஒரு ஹோட்டல் வெயிட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க தான் கிளையண்ட். டேபிள்ல உட்கார்ந்து ஒரு ஆர்டர் பண்றீங்க. அந்த வெயிட்டர், அதாவது நம்ம ஏபிஐ, உங்க ஆர்டரை எடுத்துக்கிட்டு நேரா கிச்சனுக்கு, அதாவது சர்வருக்கு போறாரு. அங்கிருந்து உங்களுக்கு வேண்டியத, அதாவது ரெஸ்பான்ஸ திரும்ப கொண்டு வந்து தராரு. இப்படி கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி வேலை செய்யற இந்த ஆள் தான் ஏபிஐ. ஒரு வீடு கட்டணும்னா செங்கல், சிமெண்ட்லாம் வேணும்ல? அதே மாதிரி தாங்க நம்மளோட இந்த டிஜிட்டல் ஏபிஐயை உருவாக்கவும் நமக்கு சில பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் டூல்ஸ் தேவை. சரி, நம்ம டெவலப்பர் டூல் பாக்ஸை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா? முதல்ல மொழி. நம்ம சர்வர் என்ன மொழியில பேச போகுதுன்னா அது ஜாவா. சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கிறது ஒரு அடிப்படை தேவை. அடுத்து நம்மளோட ஒர்க் ஷாப், அதாவது பட்டறை, அதுதான் இன்டெலிஜே ஐடியா. இது ஒரு ஐடிஇ, அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கோடை எழுதுறது, அதை மேனேஜ் பண்றதுன்னு எல்லா வேலையும் நம்ம இங்கே தான் பார்க்க போறோம். இதுல ஃப்ரீயான கம்யூனிட்டி எடிஷனும் இருக்கு, காசு கொடுத்து வாங்குற அல்டிமேட் எடிஷனும் இருக்கு. நம்ம வேலைக்கு அந்த ஃப்ரீ வெர்ஷனே போதும். இப்போ நம்ம வண்டியோட பவர்ஃபுல் இன்ஜின் ஸ்ப்ரிங் பூட், இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதோட வேலை என்னன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜாவா அப்ளிகேஷன்ஸை கூட ரொம்ப சிம்பிளாவும் வேகமாவும் உருவாக்க இது ஹெல்ப் பண்ணும். நிறைய கஷ்டமான செட்டப் வேலைகளை எல்லாம் இதுவே பார்த்துக்கும். அதனால நாம நம்மளோட மெயின் லாஜிக்ல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். எந்த ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஏபிஐக்கான அடித்தளத்தையும், அதாவது தேவையான ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆட்டோமேட்டிக் டூலை வச்சு எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்க நாம ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ண போறோம். இது ஒரு ப்ராஜெக்ட் ஜெனரேட்டர். அங்க போய் நம்ம ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண மேவன்கிற பில்ட் டூலை செலக்ட் பண்றோம். மொழி, அது நம்ம ஜாவா தான். கடைசியா ரொம்ப முக்கியமா நம்ம ஏபிஐயை இன்டர்நெட்டோட பேச வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப்பரை, அதாவது ஒரு டிபெண்டன்சியை ஆட் பண்றோம். இப்போ நீங்க கேட்கலாம், டிபெண்டன்சினா என்னப்பா அது அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சரை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குற ரெடிமேடா பேக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கோடு துண்டு. நாம் ஆட் பண்ணின ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி என்ன பண்ணும்னா நம்ம அப்ளிகேஷனை வெப் ரிக்வெஸ்ட்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல வைக்கும். ஓகே, நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடி. இப்போதான் அசலான மேஜிக்கே இருக்கு. நம்ம ஏபிஐக்கு உயிர் கொடுக்கிற சில மந்திர வார்த்தைகளை கோட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல் மந்திர வார்த்தை @ரெஸ்ட் கண்ட்ரோலர். இதுக்கு பேரு அனோட்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்ப்ரிங் பூட் இங்க பாரு, இந்த கோடு தான் இன்டர்நெட்ல இருந்து வர்ற ரெக்வெஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு நாம சொல்ற ஒரு சிக்னல் மாதிரி தான் இது. அடுத்தது @கெட்டிங்ஸ் ஹலோ. இந்த மந்திரம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அட்ரஸை உருவாக்குது. அதாவது இந்த அட்ரஸ்க்கு யாராவது வந்தா நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நாம அதுக்கு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை தாங்க டெக்னிக்கலா எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். நம்ம கேஸ்ல இந்த /hello அப்படிங்கிற பாதி தான் நம்மளோட முதல் எண்ட் பாயிண்ட். நாம இப்ப பார்த்தது ஒரு கெட் ரிக்வெஸ்ட், அதாவது மெனுவை கொடுங்கன்னு கேட்குற மாதிரி தகவலை வாங்குறது. அதே மாதிரி போஸ்ட்னா ஒரு புது ஆர்டரை கொடுக்கறது, புட்டுனா ஆர்டர்ல ஏதாவது மாத்துறது, டெலீட்னா ஆர்டரை கேன்சல் பண்றது. இந்த மாதிரி பலவிதமான ரிக்வெஸ்ட்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் சர்வருக்கு ஒவ்வொரு வேலையை செய்ய சொல்லும். சூப்பர், கோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம உழைப்போட பலனை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி அதுக்கு உயிர் கொடுப்போம். நாம நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது ஸ்ப்ரிங் போர்ட் நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடுது. எப்படின்னா அதுவே டாம் கேட்னு ஒரு வெப் சர்வரை உள்ளே வச்சிருந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த சர்வர் தான் வெளியிருந்து வர ரிக்வெஸ்ட்டுக்காக போர்ட் நம்பர் 8080ல காத்துக்கிட்டு இருக்கும். சரி, இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080னா என்ன அர்த்தம்? லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது உங்க கம்ப்யூட்டரோட செல்ல பேரு. அது ஒரு தெரு அட்ரஸ் மாதிரி.
அந்த கோலனுக்கு அப்புறம் வர்ற 8080ங்கிறது அந்த தெருவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அபார்ட்மெண்ட்டோட நம்பர் மாதிரி. நம்ம அப்ளிகேஷன் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ நாம நம்ம பிரவுசர்ல போய் லோக்கல் ஹோஸ்ட் 8080/hello அப்படின்னு டைப் பண்ணா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எஸ், இதோ பாருங்க, நாம எழுதின ஃபங்க்ஷன் நமக்கு அனுப்பின பதில் ஹெலோ வேர்ல்ட். நாம வெற்றிகரமா நம்ம முதல் ஏபிஐயை உருவாக்கிட்டோம். அப்படியே ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போமா? கிளையண்ட் சர்வர் மாடல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு தேவையான டூல்ஸை எக்கட்டா பண்ணினோம், ஒரு ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கணும், ஒரு எண்ட் பாயிண்ட்டை கோட் பண்ணி கடைசியா நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி அவுட்புட்டையும் பார்த்துட்டோம். சூப்பர்! இப்போ நீங்க உங்க சர்வருக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கீங்க, ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்ன பேச கத்துக் கொடுப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சாத்தியங்கள் எல்லையற்றவை.